குருனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஆழமான ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த புத்த பூர்ணிமா, குரு பூர்ணிமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு கான்செப்டோட கொண்டாடணும். ஆக்சுவலா இது தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. நிறைய குரு பூர்ணிமான்ற வார்த்தை முன்னாடி தெரியாம இருந்தது. இப்ப நிறைய ஊடகங்கள் வந்த பின்னாடி நிறைய பேர் அதை பத்தி பேசும்போது நமக்கு தெரியுது. ரைட். இந்த 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 நாள் வந்து நீங்க மறக்கவே கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். ரைட்டா. ஒரு குருவோட இந்த சிக்னிபிகன்ஸ் இருக்கு பாருங்க. முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் நாள் தான் குரு பூர்ணிமா. உங்களுடைய குரு யாரு? அவர் என்ன பண்ணாரு? உங்களுக்கும் உங்க குருவுக்குமான அந்த பாண்டிங் என்ன? அவர்கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? அப்படின்ற அந்த அந்த தாட் ப்ராசஸ் எல்லாம் வெளில கொண்டு வர நாள் தான் குரு பூர்ணிமா. என்னோட வியூல. சரியா? குரு பூர்ணிமாவுக்குன்னு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் இருக்காலாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு விஷயத்தை உணர்ந்தா அதை உங்கள்ட்ட எக்ஸ்பிரஸ் பண்றேன் அவ்வளவுதான். இப்ப இது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். நான் ஒவ்வொரு ஜூம்லயுமே நான் சொல்லுவேன். நம்ம இந்தியாவுல பிறந்ததுக்கோ, குறிப்பா தமிழ்நாட்டுல பிறந்ததுக்கோ, நம்ம வந்து ஏதோ ஒரு பிராப்தம் இருக்கு அப்படின்னு சொல்றேன். இது நம்ம வந்து ஒரு தான்சானியால பிறந்திருக்கலாம், சோமாலியால பிறந்திருக்கலாம், ஈவன் வந்து ஒரு